நிகழ்ச்சியை வழங்குவதற்காக நான் திவ்யா. மனுஷங்க மட்டும் இல்லாம விலங்குகளும் சரி, அனைத்து ஜீவராசிகளுமே சரி, உயிர் வாழ்றதுக்கு அத்தியாவசியமான ஒண்ணு உணவு. இந்த உணவை நமக்கு உற்பத்தி பண்ணி தரதே விவசாயிகள் தான். தினம் தினம் வித்தியாசமான உணவு வகைகளை பத்தி ஆர்வமா பேசுற நாம விவசாயிகளோட வாழ்க்கை முறையை பத்தியும் அவங்களோட கடின உழைப்பு பத்தியும் பேசுறதே இல்ல. அந்த வகையில விவசாயிகளோட வாழ்க்கைய முழுமையா பதிவு பண்ற நிகழ்ச்சி தான் இந்த உழவன். வாரம் வாரம் வேளாண்மை பத்திய புது புது தகவல்களையும் விவசாயம் பத்திய முழுமையான செய்திகளையும் நாங்க உங்களுக்காக வழங்கிட்டு வரோம். சரி வாங்க, இந்த வார உழவன் நிகழ்ச்சிக்கு போலாம். சாகுபடிங்கிறது விவசாயத்துல முக்கியமானது ஒண்ணு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பண்டிகை நாட்கள் மட்டும் இல்லாம மற்ற நாட்கள்ல கூட பூக்களோட தேவைகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த பூக்கள்ல குறுகிய காலத்துல பயிரிட்டு அதிக லாபம் தரக்கூடிய பூ சாமந்தி பூ. இந்த சாமந்தி பூ சாகுபடி பத்தி இன்னைக்கு விதை முதல் விற்பனை பகுதியில பார்க்கலாம். கோயில்களில் சாமிக்கு படைக்க மட்டுமின்றி திருமணம் உள்ளிட்ட பல்வேறு சுபகாரியங்களுக்கும் பூக்களின் பயன்பாடு முக்கிய பங்காற்றுகிறது. அதிலும் விதவிதமான வண்ணங்களில் கண்களை கவரும் சாமந்தி பூ அதிகம் பயன்படும் மலர்களில் ஒன்றாக இருக்கிறது. மாலைகள் கட்டும்போது அதன் அழகை இன்னும் மெருகேற்றி தரும் தன்மை கொண்டது சாமந்தி பூக்கள். அத்தகைய சாமந்தி பூவை சாகுபடி செய்ய விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். பார்ப்பதற்கு அடுக்கடுக்காக வண்ண குடை போல தோற்றம் தரும் இந்த சாமந்தி பூ குறுகிய கால லாபம் தரும் ரகம் என்பதுதான் சிறப்பம்சம். சீசனுக்கு ஏற்ற மாதிரி பயிரிட்ட 45 நாட்களில் பூக்கள் பூக்க தொடங்கிவிடும் என்பதால் இதை பயிரிட விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். சாகுபடி சாகுபடி பாத்தீங்கன்னா மற்ற பயிருக்கு இந்த பயிருக்கு எங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்குன்றதுனால குறைஞ்ச நாட்கள்ல அதிக வருவாய் கிடைக்குதுன்றதுனால நாங்க இதை பண்றோம். எங்களுடைய கிளைமேட்டுக்கும் அதுக்கும் சீசனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பண்ணிக்குவோம். சீடு வாங்கிட்டு வந்து போட்டு 20 நாள் நாற்ற வச்சிருக்கோம். நாற்று எடுத்து ஓட்டி அதுக்குள்ள நாற்று வளர்ந்து ஓட்டி பராமரிப்பு பண்ணி 20வது நாள் அது 15வதுலேருந்து 20 வரைக்கும் எடுத்து வச்சிருவோம். வச்சு பராமரிப்பு பண்ணிட்டு வந்தோம்னா 45 நாளுக்கு அப்புறம் பூ வர ஆரம்பிச்சிடும். விதையை ஒரு ட்ரேயில் பக்குவப்படுத்தி 20 நாள் நாற்றாங்கால் விட்டு பின் அதை எடுத்து வயலில் நடவு செய்யும் முறைதான் சாமந்தி பூ சாகுபடியின் அடிப்படை. மேலும் ஒரு பாக்கெட்டில் 1000 விதைகள் இருக்கும் என்பதால் தாராளமாக ஒரு ஏக்கரில் இதை பயிரிட முடியும் என்கிறார்கள் விவசாயிகள். ஒரு பாக்கெட் விதையில பாத்தீங்கன்னா 1000 சீடு இருக்கும். ஒரு பாக்கெட் பாத்தீங்கன்னா கம்பெனி பொறுத்தது 1500 இருந்து 1450, 1600, 1800 வரைக்கும் இருக்கு விதை சீடு. 1000 விதை வராது. கோகோபிட்டுன்னு சொல்லுவீங்களா, அதுல முட்டை பாக்ஸ் மாதிரி தான் இருக்காது, கருப்பு கலராக இருக்கும். அதை வாங்கிட்டு வர போட்டு பஞ்சு கோகோபிட்டுன்னு தேங்காய் பஞ்சு, பதப்படுத்தின பஞ்சு, சூளம் சிட்ராக்கெட் மேலாம் போட்டு பதப்படுத்தி அங்கிருந்து வரும். நம்மளுக்கு நாட்டு போடுற முறை தான் வரது. அதில் பஞ்சு ஏற்றி லைட்டாக பள்ளம் பண்ணி ஒரு சீடால போட்டு சும்மா மெலாக்கா போடணும். பஞ்சு மறுபடியும் போட்டு எடுத்து அடி வச்சிருவோம். அதேமாதிரி ஒன்று போட்டு எவ்வளோ நமக்கு ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா 7000 சீடு போட வேண்டியது வரும். அதிக தண்ணீர் தேவையில்லை, பராமரிப்புகளும் அதிகம் செய்ய வேண்டாம் என்பதால் இதை பயிரிடும் ஆர்வம் விவசாயிகளுக்கு நிறையவே இருக்கிறது. சொட்டு நீர் பாசன முறையில் தண்ணீர் விட்டால் போதுமானது என்பதும் ஆறுதலான விஷயம். வறட்சி இல்லாம தண்ணி அடிச்சுனே வரணும். வெயில்ல வதங்கக்கூடாது, வதங்கினா வேஸ்ட் ஆயிடும். அதிக தண்ணி தேவையில்லை. குறுகிய கால பயிர் நம்ம 45 நாளுக்குள்ள உடனே நம்மளுக்கு வந்து போகுது. அதுல இருந்து 45 நாள் பூ வந்துடும். நடவு செய்த குறுகிய நாட்களில் அறுவடையை தொடங்கிவிடலாம். அறுவடை செய்த பூக்களை சந்தைகளுக்கு நேரடியாக அனுப்பி விடுவதால் லாபமும் அதிகம் பார்க்க முடியும். பண்டிகை காலங்களில் பூக்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும் என்பதால் அதற்கேற்ற முறையில் பயிரிட்டால் லாபம் பார்க்க முடியும். ஒரு ஏக்கருக்கு நார்மல் 20 ரூபாய் செலவாகும். செலவாச்சுனாக்கா நம்ம தை மாசம் நாங்க விலை எதிர்பார்த்து நட்டுறது. தை மாசம் அந்த பொங்கல் சீசன்ல
ஒரு 40 ரூபாய் 50 ரூபாய்க்கு போச்சு, நல்லா கொஞ்சம் ஆதாயமா தெரிஞ்சது. நல்லா ஓரளவுக்கு அதே எதிர்பார்த்தே போகும்போது இப்போ போக 20 ரூபாய் மேக்சிமம் ஒரு 30 ரூபாய் போனாலே நல்ல லாபம் தான். சுழற்சி முறையில் இதை பயிரிட்டு நிலத்தையும் காக்க முடியும் என்பதால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் சாமந்தி பூ சாகுபடிக்கு நல்ல வரவேற்பு இருக்கிறது என்பதுதான் உண்மை. என்கிட்ட 1/2 ஏக்கர் நிலம் இருக்கு, ஆனா என்ன பண்றதுனே தெரியல. மாடி தோட்டம் போட ஆசையா இருக்கு, ஆனா விதை எங்க கிடைக்கும்னே தெரியல அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்கு தானியங்கி விதை வழங்கும் கருவி. கிட்டத்தட்ட ஏடிஎம் மிஷின் மாதிரியே செயல்படுற இந்த கருவியில பணம் போட்டா விதை கிடைக்கும் அப்படிங்கறதா இதோட சிறப்பம்சம். இந்த தானியங்கி விதை வழங்கும் கருவி பத்தி இன்னைக்கு செய்க கருவி பகுதியில பார்க்கலாம். விதை என்பது விளைச்சலின் ஆதாரமாகும். நாட்டின் பொருளாதாரத்தை தீர்மானிக்கும் விவசாயத்தின் அடிப்படை விதைதான். நல்ல விதைகள்தான் மகசூலை அதிகரித்து தரும் ஒரு பொருளாக இருக்கிறது. விவசாயம் செய்ய விரும்புவோர் மட்டுமின்றி சின்னதாக தோட்டம் அமைத்துக் கொள்ள விரும்புவோருக்கும் தேவைப்படும் அத்தியாவசிய பொருளாக இருப்பதும் விதைகள்தான். அப்படிப்பட்ட விதைகளை வழங்குவதற்கென்று ஒரு கருவியை வடிவமைத்திருக்கிறார்கள் வேளாண் வல்லுநர்கள். கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் விதைகள் துறை சார்பில் வைக்கப்பட்டுள்ள இந்த கருவி பல விவசாயிகளுக்கு வாழ்வளித்துக் கொண்டிருக்கிறது. ஏடிஎம் இயந்திரம் போல் செயல்படும் இந்த தானியங்கி விதை வழங்கும் கருவி பெரிதும் உபயோகமாக உள்ளதாக கூறுகிறார்கள் விவசாயிகள். நான் தோட்டத்துல காய்கறி பயிர் இப்ப ஒரு கொஞ்ச நாளா செஞ்சுட்டு இருக்கேன். அடிக்கடி இந்த மிஷின் விதை வாங்கி எடுத்துட்டு போய் கத்திரிக்காய், தக்காளி, புடலங்காய், பாவக்காய், வெண்டைக்காய் போன்ற பலவிதமான காய்கள் பயிர்களும் நேர்த்தியான விதை நேர்த்தி செய்து கொடுத்திருக்கிறார்கள். அதே சமயத்தில் தரமான விதைகள், அதே சமயத்தில் பூச்சிகளை தாங்கி வளரக்கூடிய விதைகளாகவும் இருக்கு. அதே மாதிரி நல்ல லாபகரமானது, அதோட ஈல்டிங் நல்லா இருக்கு. புதிதாக தோட்டம் அமைக்க விரும்புவோரும் விவசாயம் செய்ய விரும்பும் இளைய தலைமுறையும் இந்த இயந்திரத்தை நோக்கி படையெடுப்பது சந்தோஷமான விஷயமாகவே இருக்கிறது. விதை எடுக்கிற மிஷினை பார்த்தா வித்தியாசமா இருந்துச்சுங்க. சரி, ஊர்ல விவசாயம் பண்றதுக்காக எடுத்துட்டு போகன்றதுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். கத்தரி, தக்காளி, வெண்டை போன்ற காய்கறி விதைகளும், கோழிக்கொண்டை, சாமந்தி போன்ற பூ விதைகளும் இந்த கருவியில் வைக்கப்பட்டுள்ளது. 10 ரூபாய் மதிப்பிலான ஒரு பாக்கெட்டை அவரவர் தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்து பயன்படுத்திக் கொள்ளலாம் என்கிறார்கள் வேளாண் கல்லூரி பேராசிரியர்கள். இந்த தானியங்கிய விதை வழங்கும் கருவியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24 வகையான காய்கறி விதை பயிர்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா தக்காளி, வெண்டை, சுரைக்காய், பாவக்காய், கீரை வகைகள், இது போன்று 24 வகையான விதைகள் அதுல வச்சிருக்கோம். அது இல்லாம 16 வகையான பூ விதைகளும் அதுல இருக்கு. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா பூ விதைகளை பொறுத்தவரையிலும் காஸ்மாஸ்ங்கிற பூ விதை, கோழிக்கொண்ட பூ விதை, துலுக்க சாமந்தி பூ விதை, இந்த மாதிரியான விதைகள் இப்போ வச்சிருக்கோம். மேற்கொண்டு நம்ம அந்தந்த பருவங்களுக்கு தகுந்த மாதிரி மற்ற பூ விதைகளும் அதுல வச்சு நம்ம விவசாயிகளுக்கு அல்லது வேண்டப்பட்டவர்களுக்கு வாங்க இயலும். மேலும் பாத்தீங்கன்னா இந்த இதிலிருந்து பெறப்படக்கூடிய விதைகள் நம்ம பல்கலைக்கழகத்திலே தயாரித்த விதைகளை பக்குவப்படுத்தி விதை நேர்த்தி செய்து 10 ரூபாய் ஒரு பாக்கெட்ல போட்டு நாங்க அதுல கொடுக்கறோம். இது முக்கியமா பாத்தீங்கன்னா நகர்ப்புறத்துல காய்கறி தோட்டங்கள் அமைக்கிறவங்க அல்லது மாடி தோட்டம் அமைக்கிறவங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். நன்கு பக்குவப்படுத்தப்பட்ட விதை என்பதால் பூமியை தாங்கி வளரும் தன்மை கொண்டது. பூச்சி தாக்குதல் ஏற்படும் என்ற பயமும் இல்லை. கடந்த 1 வருடங்களாக கோவை வேளாண் பல்கலைக்கழக வளாகத்தில் செயல்பட்டு வரும் இந்த கருவியை பிற இடங்களுக்கும் கொண்டு செல்ல திட்டமிட்டிருப்பதாக வேளாண் துறை வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். இதுபோல நல்ல தரமான கருவிகளும் அதனால் பயன்பெறுவோரின் எண்ணிக்கையும் தான் விவசாயத்தின் பெருமையை உலகிற்கு பறைசாற்றும். விவசாயத்துல எப்பவுமே ஒரே மாதிரியான விஷயங்களை செய்துட்டு வராம புதுசா ஏதாவது ஒரு முறையை கண்டுபிடிச்சு லாபம் பாக்குறது அப்படிங்கிறது ரொம்பவே வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கும். அந்த வகையில நடவு முறையில சின்ன வெங்காயம் உற்பத்தி பண்ணிட்டு இருந்தவங்க அந்த முறையை கொஞ்சம் மாத்தி விதை முறைன்னு ஒண்ணு அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த விதை முறையில சின்ன வெங்காயம் உற்பத்தி பண்றது பத்தி இன்னைக்கு இது புதுசு பகுதியில பார்க்கலாம். விவசாய நிலத்தின் தன்மையை பாதிக்காத புதிய ரகங்கள் அறிமுகம் என்பது எப்போதும் வரவேற்கத்தக்கது. எப்போதும் பயிரிடும் முறையை மாற்றியோ அல்லது மாற்று முறையை கண்டுபிடித்து பயிரிடுவதால் மகசூலும் அதிகரிக்கும், வேலையும் மிச்சமாகும் என்பதுதான் உண்மை.
அந்த வகையில் சின்ன வெங்காயம் பயிரிடும் முறைகளில் புதுமையை கொண்டு வந்திருக்கிறார்கள் வேளாண் துறை விஞ்ஞானிகள். சின்ன வெங்காயத்தை நடவு செய்து பயிர் வளர்க்கும் முறைகள் பற்றித்தான் நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் விதை மூலம் வெங்காயம் உற்பத்தி முறை என்பது புதிதாகவே இருக்கிறது. இந்த முறை புதுமையாக அதே நேரம் எளிமையாக இருப்பதாக கூறும் விவசாயிகள் தங்களின் பணத்தை அதிக அளவில் மிச்சப்படுத்துவதாகவும் கருத்து தெரிவிக்கின்றனர். கோ5 ரகத்தை பயன்படுத்துறதுனால மகசூல் ஒரு ஏக்கருக்கு சராசரியா 8 டன் வரைக்கும் கிடைக்குது. நமக்கு விதையிலேயே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 8000 வரைக்கும் மிச்சப்படுத்தலாம். மகசூல் அதிகமா கிடைக்கிறதுனால நமக்கு வருமானமும் அதிகரிக்குது. வெங்காயத்தை பயிரிடும் போது உருவாகும் பூக்களின் முனையை கிள்ளி அதை காய வைத்து உதிர்க்கும் போது கிடைக்கும் விதைகள்தான் இதற்கு அடிப்படையாக இருக்கிறது என்கிறார்கள் விவசாயிகள். அந்த பூ நட்டு 40 நாளையில பூ வெளியே வந்துருங்க. வெங்காயம் விட்டு வெளியே வருங்க. பூ வந்ததுல இருந்து பூ வடிக்கப்படாதுங்க. அப்படியே பூ விட்டுறணுங்க. அப்புறம் பூ நல்லா முத்துன்னு பிற்பாட வடிக்கணும்னா அந்த பதம் பார்க்கறதுக்கு அந்த பூவை மேல அந்த மொக்க கிள்ளி பார்க்கணுங்க. கிள்ளி பார்த்தா அதுல வெள்ளையா இருந்தா வடிக்கப்படாதுங்க. கருப்பா இருந்துச்சுன்னா மறுபடியும் இந்த பூவா ஒடிச்சு கொண்டு வெயில் போட்டு காய போட்டு அப்புறம் புடைச்சி எடுக்கணுங்க. எடுத்தா விதை சூப்பரம் எந்த மிஸ்டேக்கும் வராதுங்க. தற்போது வெங்காய விதை 1 கிலோ 2000 ரூபாய் முதல் விற்பனையாவதாக கூறும் விவசாயிகள் அதை தாங்களாகவே தயார் செய்து கொள்ள முடியும் என்றும் தெரிவிக்கின்றனர். வெங்காயம் பயிரிட்டு 80 நாட்களில் பூக்கள் வரத் தொடங்கிவிடும். அப்போது அதை பறித்து காய வைத்தால் விதை கிடைத்துவிடும். பார்ப்பதற்கு கருப்பு நிற வெந்தயம் போல தோற்றம் தரும் இந்த விதையை நாற்றாங்கால் முறையில் வளர வைத்து பின் நடவு செய்ய வேண்டும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து சின்ன வெங்காயத்துக்குன்னு விதை உற்பத்தி பண்ணி புது ரகம் கண்டுபிடிச்சாங்க. கோ5ன்னு சொல்லிட்டு நம்ம வெந்தய விதை கருப்பா இருந்தா எப்படி இருக்குமோ அதுதான் சின்ன வெங்காயத்தோட விதை. அது ஒரு ஏக்கருக்கு 1 கிலோ விதை போதுமானது. அதோட விலை 2000 ரூபாய், சில இடங்கள்ல 2500 ரூபாய் வரைக்கும் விற்குது. அப்போ ஒரு ஏக்கருக்கு நம்ம விதைக்குன்னு 2500 ரூபாய் செலவு செஞ்சா போதும். வயலில் நடவு செய்த 80 முதல் 90 நாட்களில் வெங்காய அறுவடையை தொடங்கிவிடலாம். குறைவான நாட்களில் லாபம் தரக்கூடிய ரகம் என்பதால் இதற்கு மவுசு அதிகரித்து வருகிறது. பொதுவாக நடவு முறை என்றால் ஒரு ஏக்கருக்கு 8 மூட்டை வெங்காயம் நடவு செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் விதை முறையில் 1 அல்லது 2 கிலோ மூலம் 1 ஏக்கர் பயிரிட முடியும் என்பதால் பணம் மிச்சமாவதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். முதல்ல வெங்காயம் தான் நட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஏக்கருக்கு 8 மூட்டை வெங்காயம் ஆகுங்க. அது விலை மூட்டை 2000 4000 ரொம்ப வருதுன்னு இப்போ நாங்க விதை வாங்கி நாத்து விடுறோங்க. விதை வாங்கி நாத்து விட்டா விதை ஏக்கருக்கு 2 கிலோ தலவுசா போதுங்க. 1 கிலோ 80 சென்ட் நடுங்க. அப்போ 2 கிலோனா நம்மளுக்கு ஒரு ஏக்கருக்கு மிச்சமா கட்டுறங்க பயிர். அது மறுபடியும் நட்டோம்னா அந்த சீக்கு எல்லாம் அதுக்கு வரலைங்க. நல்லா காய் ஈல்டவும் நல்லா பெருசு பெருசா காய் நல்லா பெருங்காயா விழுங்க. சின்ன வெங்காயத்திற்கு மார்க்கெட்டில் எப்போதும் வரவேற்பு இருப்பதால் இதை பயிரிடுவதால் பல வழிகளில் லாபம் பார்க்க முடியும். வெங்காயம் பயிரிட்ட நிலத்தில் ஊடுபயிராக மக்காச்சோளம் பயிரிட்டால் பல்வேறு நோய் தாக்குதலில் இருந்து தப்பித்துக் கொள்ள முடியும் என்பதோடு இரட்டை லாபம் பார்க்க முடியும் என்பது வேளாண் துறை வல்லுநர்களின் கருத்தாக இருக்கிறது. வெங்காயம் நட்ட ஒரு வாரத்துக்குள்ள இந்த மக்காச்சோளம் பயிர் வரப்பயிர ஒரு அடி இடைவெளியில ஒரு வரிசை இது நடவு பண்ணிருக்கோம். இந்த மக்காச்சோளம் நடுறதுனால என்ன ஆகுதுன்னா இந்த இலைப்பேன் அந்த மக்காச்சோள பயிர்கள்ல கவரப்பட்டு அதுல தாக்குதல் ஏற்படுத்தும். வெங்காயத்துல தாக்குதல் வராது. அதனால நுனிக்கருது பிரச்சனை தவிர்க்கப்படுது. விதை முறையில் வெங்காயம் பயிர் செய்தால் ஒரு ஏக்கருக்கு 8 டன் வரை லாபம் பார்க்க முடியும் என்பதோடு விதைக்கான பணத்தையும் மிச்சப்படுத்த முடியும். ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் ஒரு பட்டமும் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் ஒரு வட்டமும் என விதைப்பு செய்ய வேண்டும். நிலத்தில் அதிகம் தண்ணீர் தேங்காமல் நோய் தாக்காமல் இருந்தால் கைமேல் பலனை எதிர்பார்க்க முடியும். வெங்காய உற்பத்தியில் தனித்துவம் பெற்று திகழ வேண்டுமானால்
இதுபோன்ற புதிய முறைகளையும் நாம் ஆதரிக்க வேண்டும். இறைச்சி உற்பத்தியில பிரதானமா இருக்கிற ஆடு வளர்ப்ப ஒரு பெரிய கலை அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு தினம் தீவனம் கொடுக்கணும், மேய்ச்சல கூட்டிட்டு போகணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படி வளர்த்த ஆடுகளை விற்கிறதுக்குனே இருக்கிற இடம் தான் ஓமலூர் ஆட்டுச்சந்தை. தமிழகத்தின் ஆட்டு சந்தைக்கு அடையாளமா இருக்கிற ஓமலூர் சந்தை பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். கிராமப்புறங்களில் விவசாய தொழிலுக்கு மாற்று தேடுவோரின் விருப்பமாக இருப்பது கால்நடை வளர்ப்பு. கொஞ்சம் மெனக்கிட வேண்டியிருந்தாலும் லாபம் கிடைக்கும் என்ற ஒரு காரணத்திற்காக பண்ணை தொழில்களை நாடும் விவசாயிகள் தமிழகத்தில் பெரும்பாலானோர் இருக்கிறார்கள். அந்த வகையில் ஆடு வளர்ப்பு என்பது தமிழகத்தின் பிரதான தொழிலாகவே இருக்கிறது. செம்மறி ஆடு, வெள்ளாடு என பலவிதமான ஆடுகளை வாங்கி அதை வளர்த்து மீண்டும் விற்பனை செய்வது லாபம் என நினைக்கும் விவசாயிகள் சங்கமிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது ஓமலூர் ஆட்டுச்சந்தை. சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த காருவள்ளி சின்ன திருப்பதியில் வாராவாரம் சனிக்கிழமைகளில் நடக்கிறது ஆட்டுச்சந்தை. கடந்த 150 ஆண்டுகளாக நடந்து வரும் இந்த சந்தை தமிழகம் மட்டுமின்றி பிற மாநிலங்களிலும் பிரசித்தி பெற்ற சந்தையாகவே இருக்கிறது. ஆடு வாங்க வேண்டும் என விரும்பும் ஒவ்வொருவரும் தேடி வரும் இடமாக சின்ன திருப்பதி இருப்பதே அதற்கு சாட்சி. வெள்ளாடு, செம்பிளியாடு, கொள்ளையாடு, குட்டிங்க இந்த மாதிரி வருது. குட்டி சின்னதா வாங்கி போய் வளர்த்து எந்த சந்தையிலே கொண்டாந்து விற்கலாம். இது ஒரு சிறு விவசாயிகளுக்கு ஒரு வாழ்வாதாரமா இருக்குதுங்க. இந்த சந்தையில் ஆடுகளை விற்பதற்காக தருமபுரி, நாமக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து வரும் விவசாயிகள் அதிகம். அதேபோல் இங்கிருந்து குட்டி ஆடுகளை வாங்கிச் சென்று அதை சில மாதங்கள் வளர்த்து மீண்டும் இதே சந்தையில் அதிக லாபத்திற்கு விற்கும் வியாபாரிகளும் அதிகம். ஆட்டுக்குட்டிகளை வளர்ப்பதையே பிரதான தொழிலாக கொண்டிருக்கும் பலருக்கும் இந்த சந்தைதான் வாழ்வாதாரமாகவே இருக்கிறது. இதே மாதிரி சந்தையில வார வாரம் வந்து சின்ன சின்ன ஆட்டுக்குட்டிகளை வாங்கிட்டு போய் ஒரு 6 மாசம் அதுக்குள்ள சின்னதாக்கிறத பெருசா பண்ணி கொண்டு வந்து திரும்ப அந்த சீசன், பண்டிகை சீசன் டைம்ல கொண்டு வந்து விற்கிறதா எங்களோட தொழில். செம்மறி ஆடு, வெள்ளாடு, பல்லையாடு, குறும்பாடு என விதவிதமான ஆடுகளை இந்த சந்தையில் நீங்கள் பார்க்க முடியும். ஆடுகளை வாங்கும் முறைகள் குறித்து தெரியாதவர்களுக்கு கூட கற்றுத்தர இங்கு தரகர்கள் இருக்கிறார்கள் என்பது கூடுதல் தகவல். தரகர்களுக்கு வாழ்வு தரும் ஒரு இடமாகவும் இந்த சந்தை இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். விவசாயிக்கு வாங்குறதா இருந்துச்சுனாக்கா நல்ல குட்டியா கழிதா இல்ல நல்ல மாதிரியா வளர்க்கறதுக்கு மோளை குட்டியா வேணுமா இல்ல கடா குட்டி கொம்பு குட்டியா வேணுமா, அவங்களுக்கு திடமாக்குதா நல்லாக்குதா மட்டை குட்டியா வேணுமா எப்படின்னு பார்த்து அவங்களுக்கு வளர்க்கறதுக்கு நல்ல மாதிரியா வாங்கி கொடுப்போம். அது சரியில்லைன்னாக்கா வந்து ரிட்டர்ன் நம்ம நம்பிக்கையான ஆளா இருந்தா ரிட்டர்ன் மாத்திக்கிற மாதிரி வாங்கி கொடுப்போம். வளர்ப்பு குட்டிகள், கறி ஆடுகள் என 2 வகை ஆடுகள் இந்த சந்தையில் கிடைக்கிறது. 3.5 மாத குட்டியாக இருக்கும் ஆடுகளை வாங்கிச் செல்ல இந்த சந்தைக்கு வருவோர் அதிகம். காரணம், வெள்ளாடுகளை வாங்க சரியான நேரம் இதுதான். ஒரு ஆட்டுக்குட்டியை 3000 ரூபாய் விலையில் வாங்கிவிட முடியும் என்கிறார்கள் விவசாயிகள். ஒரு 3000 ரூபாயிலிருந்து 4500 மட்டும் வாங்கலாம். அறுப்பு கடாய் வந்து 10 கிலோ வாங்கினா 4500 ரூபாய் போடணும். கொஞ்சம் வளர்ப்புக்கு வாங்கினா 3500 ரூபாய் போடணும். ஆட்டுக்குட்டிகளை வாங்கிச் சென்று குறிப்பிட்ட எடை வந்ததும் அதை மீண்டும் இந்த சந்தையில் விற்கும் விவசாயிகளுக்கு லாபம் அதிகம் கிடைக்கிறது. இதையே பல ஆண்டு காலமாக செய்து வரும் பலருக்கு இந்த தொழில் பிடித்தமான ஒன்றாகவே மாறிவிட்டதா. ஒரு 2.5-3 ரூபாய்க்கு உள்ள வாங்குவோம். அப்புறம் வளர்த்து கொண்டாந்து ஒரு 4.5 ரூபாய்க்கு விற்போம். 7-8 வருஷமா இதான் பண்ணிட்டு இருக்கோம். ஆடுகளை வாங்குவதற்கும் சில முறைகள் இருக்கிறது. நீண்ட உடல்வாக உள்ள ஆடுகளை வாங்க வேண்டும், நீண்ட கால்கள் கொண்ட ஆடுகளை வாங்க வேண்டும் என பல விஷயங்கள் இதில் இருக்கிறது. அதே நேரம் இந்த சந்தையில் பல ஏமாற்று விஷயங்களும் நடக்கிறது என்ற குற்றச்சாட்டும் உள்ளது. ஆடுகளின் எடையை அதிகரித்து காட்ட வயிறு முட்ட தண்ணீர் கொடுத்தும் கொள்ளுப்பயிரை சாப்பிட வைத்தும் விற்கிறார்கள் என்பது வாடிக்கையாளர்களின் குற்றச்சாட்டு. கொள்ளு கொட்டி ஒரு 2 1/2 மணி நேரம் கழிச்சு தண்ணி வச்சோம்னா அந்த கொள்ளு உள்ள போய் நல்லா நொதிச்சுன்னா ஒரு புருன்னு வந்துடும். ஏன்னா எடுக்காது, அவ்வளவுதான். அந்த வெட்டுக்காக தான் கொடுக்க முடியும். வளர்ப்புக்காக கொடுத்தோம்னா செத்து போயிடும். இதுபோல விற்பனையாளர்கள் செய்வதால் வாங்கிச் செல்லும் ஆடுகள் சில நாட்களிலேயே இறந்துவிடும் சம்பவமும் நடக்கிறது. இதனால் விவசாயிகள் ஆடுகளை வாங்கும் போது எச்சரிக்கையாகவே இருக்கிறார்கள். இறைச்சிக்காக வாங்கிச் செல்லும் போதும் அதன் தொடையை பிடித்து பரிசோதித்து வாங்கிச் செல்வதே வழக்கமாக இருக்கிறது. பண்டிகை நாட்களில் ஆடுகளின் விலை அதிகம் என்பதால் அந்த சீசன்களில் வந்து விற்று லாபம் பார்க்கவே பண்ணையாளர்கள் விரும்புகிறார்கள். இப்போ பண்டிகை போடுறதுனால அறுப்பு ஆடுகள்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். வெள்ளாடு, பல்லையாடு, செம்பரி ஆடு இதெல்லாம் வரும்.
ஒரு வாரத்திற்கு 3000 முதல் 4000 வரை ஆடுகள் விற்கும் இடமாக இந்த சந்தை உள்ளதால் சுத்துப்பட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கும் இடமாக இந்த சந்தை இருக்கிறது. நோய் தாக்காமல் முறையான உணவு கொடுத்து ஆடுகளை பராமரிக்க வேண்டும் என்ற பொறுப்பும் விவசாயிகளுக்கு நிறையவே உண்டு. பனிக்காலத்துல ஒரு 3.5 சைஸுக்கு வாங்கினாதான் சார் குட்டி வளர்ப்பு குட்டி மேய்ச்சல் எடுக்கும். இல்லைன்னா தலை சிறுத்து போயிடும், பணம் போயிடும். நல்ல மாதிரியே சரி ஒரு நாளைக்கு 3000 ஆடு 4000 ஆடு வாரத்தில் விற்கிதுங்க. கிராமப்புறங்களில் உள்ள வயல்வெளிகளை ஆதாரமாக வைத்து வாழும் விவசாயிகளுக்கு ஆடு வளர்ப்பு என்பது கைவந்த கலையாகவே இருக்கும். பசுமை நிறைந்த சூழலில் வசிக்கும் மக்கள் ஆடுகளை மேய்த்து அதை உரிய நேரத்தில் விற்க இதுபோன்ற சந்தைகள் உதவுவதால் பண்ணை தொழிலுக்கு நல்ல வரவேற்பும் இருக்கிறது. எனவே இதுபோன்ற சந்தைகள் தான் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தில் முக்கிய பங்காற்றுகிறது என்றே சொல்ல வேண்டும். மீண்டும் அடுத்த வாரம் மற்றொரு சந்தையில் உங்களை சந்திக்கிறோம். விவசாயம் பத்தி நாம தெரிஞ்சுக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட முக்கியம் அதை அடுத்த தலைமுறை கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதா. அதை நம்ம உணர்ந்து செயல்பட வேண்டிய நேரம் தான் இது. சரி நேயர்களே, மீண்டும் அடுத்த வாரம் உழவர் நிகழ்ச்சியில சந்திக்கலாம்.